7ஆம் தேதி அக்டோபர் மாதம் 2014ஆம் ஆண்டு செவ்வாய்க்கிழமை இன்றைய தினம் உங்களை நான் பிரஸ் ரிலீஸில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. சக்தி டிவி சார்பாக நானும் அதே தருணம் செய்தி அறையிலிருந்து ஜெகநாத் கண்ணாம் இங்கே வருகை தந்திருக்கின்றோம். வணக்கம் ஜெகநாத். வணக்கம் கஜமோகன். வணக்கம் நேயர்களே. இன்று வெளியாக இருக்கக்கூடிய செய்தி பத்திரிகைகளுடைய செய்திகளின் விடயங்கள் சார்ந்ததாக இந்த நிகழ்ச்சியை நாங்கள் அழைத்து செல்லாமல் இருக்கின்றோம். அந்த அடிப்படையில் முதலாக இன்று வெளிவந்திருக்கக்கூடிய தினகரன் பத்திரிகை எடுத்துக்கொள்ளலாம் இருக்கின்றோம். அந்த அடிப்படையில் இன்றைய தினகரன் பத்திரிகையுடைய பிரதான தலைப்புச் செய்தி இதுதான். 2014 குடிசைகளுக்கு பதில் சகலருக்கும் நிரந்தர வீடுகள், தேசிய வீடமைப்பு கொள்கை ஜனாதிபதியிடம் நேற்று கையளிப்பு. நேற்று குடியிருப்பாளர் தினம் அனுஷ்டிக்கப்பட்டது. அந்த வகையில் இம்முறை மிக முக்கிய இலக்காக 2016ஆம் ஆண்டுக்குள் இலங்கையில் சேரிப்புறங்களில் வாழும் மக்களுக்கு, அதே போன்று குறைந்த வசதியுடைய வீடுகளில் வாழும் மக்களுக்கு நிரந்தர வீடுகளை அமைத்துக் கொடுப்பதற்கான தேசிய கொள்கை ஜனாதிபதி தலைமையில் வெளியிட்டு வைக்கப்பட்டிருக்கின்றது. நாட்டை பொறுத்த மட்டிலே தெற்காசியாவிலே குடிசை வீடுகள் குறைந்த அளவு காணப்படுகின்ற நாடாக இலங்கை இருந்தாலும் கூட 1 லட்சத்துக்கும் மேற்பட்ட குடிசை வீடுகள், அதே போன்று குறைந்த வசதிகளுடைய 7 லட்சத்துக்கும் மேற்பட்ட வீடுகள் நாட்டில் காணப்படுகின்றன. ஆகவே இவர்களுக்கான நிரந்தர வீடுகளை அமைத்துக் கொடுப்பதே ஒரே நோக்காக சரியா அவர்தான் நேற்றைய தினம் அமைச்சர் விமல் வீரவங்ச எமது செய்தி சேவைக்கு தெரிவித்திருந்தார். ஆகவே இது புள்ளி விவர திணைக்களம் இல்ல, இந்த குறைந்த நீங்க சொல்வது போல் வசதியற்ற என்கின்ற விடயம் இலங்கையிலே வாடகை வீட்டில் இருக்கக்கூடியவர்களுடைய மொத்த எண்ணிக்கை எவ்வளவு என்பதை பார்க்க வேண்டும். இரண்டாவது, இப்ப நிரந்தர வீடு என்பது அவர்களுக்கு சொந்தமான வீடு இல்லையா? அப்படியும் இருக்கின்றது. ஆனாலும் கூட சிலர் நிரந்தர வீடுகளை வைத்துக் கொண்டே பல்வேறு தேவைகளுக்காகவும் வாடகை வீடுகளில் கொழும்பை பொறுத்த மட்டிலே இருந்து வருகின்றார்கள். அந்த வகையில் கொழும்பை எடுத்துக்கொண்டால் கொழும்பில் இருக்கக்கூடிய தோட்டப்புற பகுதிகளில் இருக்கக்கூடிய வீடுகள் மற்றும் இந்த கலனிய ஆற்றோடு சமாந்தரமாக இருக்கக்கூடிய குடிசை குடியிருப்புகள், இந்த பலதா நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா பள்ளியாவத்த அந்த வத்த என்று சொல்லப்படக்கூடிய தோட்டங்கள், நாங்கள் அதை பார்க்கும் இடத்து அண்மை காலமாக பல வீடுகள் ஏற்கனவே நிர்மாணிக்கும் பணிகள் ஆரம்பிக்கப்பட்டு எங்களால் காணக்கூடியதாக இருக்கின்றது. கொழும்பை அண்மித்த பல்வேறு பகுதிகளிலும் இதுவரை இன்னொரு பக்கத்தை நாங்கள் ஞாபகப்படுத்த வேண்டும். அதாவது 200 ஆண்டுகளாக ஒரே வீட்டில் இருக்கக்கூடிய தோட்டப்புறத்து லயன் குடியிருப்புகளையும் நாங்கள் எப்படி எந்த வீட்டுக்குள்ளே கொண்டு வருவது என்பதை நாங்கள் பார்க்க வேண்டும். நிச்சயமாக இது தொடர்ச்சியாக புறக்கணிக்கப்பட்டு வருகின்ற ஒரு விடயம். இம்முறை வரவு செலவு திட்டத்திலாவது இதற்கான ஒதுக்கீடுகள் மேற்கொள்ளப்படுவா என அந்த மக்கள் ஏங்கி நிற்கின்றார்கள். நான் நினைக்கவில்லை இந்த எண்ணிக்கையோடு மலையக மக்களின் அந்த வீடுகள் இணைக்கப்பட்டதாக கூற முடியாது. காரணம், அங்கே பல லட்சக்கணக்கான வீடுகள் தொடர்ந்தும் அதே வகையில் தான் காணும். எனக்கு ஞாபகம் வருகிறது, ஆர் பிரேமதாஸ் அவர்கள் 2000ஆம் ஆண்டில் சகலருக்கும் வீடு என்கின்ற ஒரு இலக்கை ஒன்றை வைத்திருந்தார். அந்த இலட்சணை கூட எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு. பாடசாலை காலகட்டத்தில் போகும்போது பார்த்திருக்கின்றேன் பல அரசு நிறுவனங்களிலே. ஆனால் அந்த இலக்கு இப்போது 2016 வரை நீடிக்கப்பட்டிருக்கிறதோடு தான் தோணுகிறது. அது இன்னும் நீடிக்கப்படாமல் முற்றுப்புள்ளியாக அமையமாயிருந்தால் நன்று. அதற்கு இதே சுற்றியுடனான தலைவர்களும் ஊழலற்ற செயற்பாடுகளும் மிக முக்கியமாக நாட்டிற்கு தேவைப்படும். நிச்சயமாக. அடுத்த செய்தி, ஜனாதிபதி ஜான் கேரி சந்திப்பு தொடர்பில் உத்தியோகபூர்வ அறிவிப்புகள் வெளியிடவில்லை. உயர்மட்ட பேச்சுக்கு வெளிவிவகார அமைச்சர் வரவேற்பு. ஜனாதிபதியும் அமெரிக்க வெளிவிவகார அமைச்சர் ஜான் கெரிக்கும் இடையிலான சந்திப்பு தொடர்பாக தற்பொழுது ஒரு சர்ச்சைக்குரிய நிலைமை ஏற்பட்டிருக்கின்றது. காரணம், இந்த சந்திப்பு தொடர்பாக இலங்கை வெளிவிவகார அமைச்சு எவ்வித உத்தியோகபூர்வமான அறிவித்தலையும் வெளியிட்டிருக்கவில்லை. ஆனாலும் கூட ஜனாதிபதி அமைச்சரவையில் தெரிவித்ததாக கூறி ஒரு சில கருத்துக்களை பத்திரிகைகள் எல்லாம் பிரசுரித்திருந்தன. அதிலும் அமெரிக்கா இலங்கை தொடர்பாக வைத்திருந்த நிலைப்பாட்டில் தளர்வு ஏற்பட்டுள்ளதாக ஜனாதிபதி இந்த பேச்சுவார்த்தைகளின் போது தாம் அவதானித்ததாக கூறியிருந்ததாக ஒரு செய்தி வந்திருந்தது. இதற்கு உடனடியாகவே அமெரிக்க ராஜாங்க திணைக்களம் மறுப்பு தெரிவித்திருந்தது. அவ்வாறு இலங்கை தொடர்பான நிலைப்பாட்டில் எவ்வித மாற்றமும் ஏற்படவில்லை என அவர்கள் வலியுறுத்தி கூறியிருந்தார்கள். தற்பொழுது இலங்கை வெளிவிவகார அமைச்சு அதற்கு ஒரு இலங்கை நிலைப்பாட்டை தெளிவுபடுத்தும் வகையில் ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கின்றது. அதாவது இந்த சந்திப்பு, அதாவது அமெரிக்காவுடன் உயர்மட்ட சந்திப்புகளை இலங்கை ஆரம்பித்திருக்கின்றது. இத்தகைய சந்திப்புகளை தாம் வரவேற்பதாகவும், அதே போன்று ஜனாதிபதிக்கும் ஜான் கெரிக்கும் இடையிலான சந்திப்பு தொடர்பாக எவ்விதமான கருத்துக்களையும், அதாவது தீவிரபூர்வமான அறிவித்தல் தமது தரப்பில் வெளியிடவில்லை. ஊகங்களின் அடிப்படையில் தான் இந்த செய்திகள் வந்திருப்பதாக இலங்கை வெளிவிவகார அமைச்சர் தற்பொழுது சுட்டிக்காட்டியிருக்கின்றது. ஓய்வூதியக்காரர்களை சமூகத்திற்கு மீண்டும் பயனுள்ளவர்களாக்க திட்டம், மேலதிக வருமானம் கிடைக்க புதிய உபாயம், சகல விவரங்களுடன் இணையத்தில் பதிவு என்கிற செய்தி இருக்கின்றது. இதே செய்தியை நாங்கள் தெரிவிக்கும் போது கடந்த வெள்ளிக்கிழமை செய்தி பத்திரிகை ஒன்று 2,86,00,000 ரூபாய் ஓய்வூதிய மோசடி பற்றிய நபர்கள் நாள் வரை கைது செய்த செய்தி ஒன்றை நாங்கள் பார்த்திருந்தோம்.
அதுதான் அந்த பிள்ளையையும் கிள்ளிவிட்டு தொட்டிலையும் மாட்டுவதை போன்று நிச்சயமாகவே இலங்கையிலே இந்த அரசு ஊழியர்கள் தற்பொழுது நாங்கள் அண்மையில் பார்த்தோம், இலங்கையில் இருக்கக்கூடிய இந்த முதியவர்களின் எண்ணிக்கையும் அதிகரித்து செல்கின்றது. இதில் அநேகமானவர்கள் அரசு துறையிலிருந்து ஓய்வு பெற்றவர்களாகவும் இருக்கின்றார்கள். ஆகவே இவர்களின் இந்த அறிவையும் அனுபவத்தையும் நாட்டின் பொருளாதாரத்திற்கு பயனுள்ளதாக மாற்றிக்கொள்ளும் திட்டம்தான் தற்பொழுது ஆரம்பிக்கப்பட உள்ளதாக இந்த செய்தி கூறுகின்றது. கல்வி பொதுதராதர உயர்தர பரீட்சையில் சித்தியடைந்த 50,000 மாணவர்களை ஆசிரிய உதவியாளர்களாக நியமிக்க அரசு தீர்மானம். தமிழ், விஞ்ஞானம், கணிதம், ஆங்கிலம் ஆகிய பாடங்களுக்கு போதிப்பதற்கு உதவி ஆசிரியர்கள் சேர்ப்பு என்கிற செய்தி ஒன்றை உயர்கல்வி அமைச்சர் கல்வி அமைச்சர் பந்துல குணவர்தன கல்வி அமைச்சர் பந்துல குணவர்தன தெரிவித்திருக்கிறார். பந்துல குணவர்தன் அண்மையில் சபரகம பல்கலைக்கழகத்துக்கு சென்று வந்தவர் இல்லையா? அவர் எஸ்பிதி சாநாயக் உயர்கல்வி அமைச்சர், இவர் கல்வி அமைச்சர். இவரும் பல்வேறு சர்ச்சைகளுக்கு இலக்காவர். ஆனால் அந்த 5ஆம் ஆண்டு புலமை பரீட்சை சர்ச்சைக்கு முகம் கொடுப்பவர் இல்லையா? நிச்சயமாக பல புதிய திட்டங்களை கொண்டு வர வைத்து அதில் சர்ச்சைகளில் சிக்கியிருப்பவர் தான் இந்த அமைச்சரும் கூட. இந்த தீர்மானத்தை பொறுத்த மட்டிலே அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கி இருக்கின்றது. 50,000 பேருக்கு ஆசிரியர் உதவியாளர்களாக நியமனங்களை வழங்குவதற்கு, இவர்கள் ஆசிரியர் சேவைக்கு உள்வாங்குவதற்கு முன்பதாக பல பயிற்சிகள் வழங்கப்படவிருக்கின்றன. அதே போன்று கல்வியற் கல்லூரிகளில் இவர்களுக்கான பயிற்சிகள், ஒரு வருட பயிற்சிகள் வழங்கப்பட உள்ளதாகவும் அமைச்சர் கூறியிருக்கின்றார். குறிப்பாக அந்த பின்தங்கிய பகுதிகளில் இருக்கின்ற கஷ்ட பிரதேசங்களில் இருக்கின்ற பாடசாலைகளில் நிலவும் ஆசிரியர் வெற்றிடங்களை கருத்தில் கொண்டுதான் இந்த நியமனங்கள் வழங்கப்படுகின்றன. கஜமுகன், 2 அமைச்சர்களோட பெயரை கேட்டிருந்தானே, அது ஏதோ ஒரு காரணம் இருக்கும் என்று உங்களுக்கு தோணவில்லையா? ஆமா, இந்த விடயத்தை சில சர்ச்சைகளும் இருக்கலாம். சாதாரண தரம் சித்தி அடைந்த ஒருவர் எப்படி ஆசிரியராக சிறப்பான சேவை வழங்க முடியும் என்ற கேள்வி ஒரு பக்கம். அது இன்னொரு பக்கம், இந்த குறிப்பாக ஆசிரியர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்ட தொண்டர் ஆசிரியர்களாக நியமிக்கப்பட்ட பலர் அதே நேரம் உயர்கல்வி முடிவடைந்து தமக்கு இன்னும் நியமனங்கள் கிடைக்கவில்லை என்று பல இடங்களிலே போராட்டங்கள் நடத்துவதை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆகவே அந்த விடயம் உயர்கல்வி அமைச்சோடு சம்பந்தப்பட்டது. ஏனென்றால் அவர்கள் பல்கலைக்கழகத்தில் சித்தி அடைந்து அல்லது ஆசிரியர் பயிற்சி கலாசாலையில் சித்தி அடைந்து அவர்கள் ஆசிரியர்களாக நியமிக்கப்படுகின்றார்கள். எஸ்பிதி சாநாயக்கவனுடைய விடயம். இங்கே உயர்கல்வி என்பது இவரை சாராது, கல்வித்தராதர் உயர்தர பரீட்சைக்கு பின்னர். ஆகவே அவரை சாராது. இவர் 50,000 இடைவெளிகள் இருப்பது போல சொல்கிறார். அங்கே பல பட்டதாரிகள் வேலையற்ற நிலையிலே போராட்டங்கள் நடத்துகின்றனர். அவர்கள் தொடர்பாக ஒரு கருத்தினை முன்வைக்க வேண்டும். அண்மை காலமாக பல நியமனங்கள் வழங்கப்பட்டு கஷ்ட பிரதேசங்களுக்கு இவர்களுக்கான நியமனங்கள் வழங்கப்பட்ட சந்தர்ப்பங்களில் அநேக மாணவர்கள் அங்கு சென்று அந்த பாடசாலைகளில் கையொப்பமிட்டு தமது கடமைகளை ஆரம்பிக்காத நிலைதான் இருக்கின்றது. ஆகவே அவர்களுக்கு பதிலாக இவர்களை சேர்த்துக் கொள்ளுகின்ற நடவடிக்கையா? ஆமா, அதுக்கு ஒரு மாற்றீடாகத்தான் இந்த முயற்சியில் இறங்கி இருக்கின்றார்கள். எது எவ்வாறாக இருந்தாலும் பாடசாலைகளில் ஆசிரியர் பற்றாக்குறை நிவர்த்தி செய்யப்பட வேண்டும். பட்டதாரி ஆசிரியர்கள் அதே போன்ற, அதாவது அவர்களுக்கு கிடைக்கும் வாய்ப்பினை நழுவ விட்டதாகவே கல்வி அமைச்சு சுட்டிக்காட்டுகின்றது. தொடர்ச்சியாக இவர்களுக்கு இந்த தூர பிரதேசங்களுக்கு, கஷ்ட பிரதேசங்களுக்கான நியமனங்கள் கிடைக்கும் போது அவர்கள் அதனை புறக்கணித்து வருவதாக கூறுகின்றார்கள். ஆகவே இந்த ஆசிரியர் உதவியாளர்கள் அந்தந்த பகுதிகளில் இருந்துதான் பெரும்பாலும் தெரிவு செய்யப்படுவார்கள். ஆகவே அவர்கள் பாடசாலை விட்டு செல்வார்கள் என்ற பிரச்சனை அங்கு இல்லாது. அதுதான் அந்த திட்டம். சரி, நன்றி. அடுத்து ஆர்ப்பாட்டம். மாணவர்களின் நன்மைக்காகவும் பாதுகாப்பிற்காகவும் இந்த அரசு சகல பல்கலைக்கழகங்களில் விடுதிகள் கட்டிக் கொடுக்கிறது. ஆனால் மாணவர்களாகிய உங்களை குழப்பி அரசியல் லாபம் தேட முயற்சிக்கும் நபர்களின் சூழ்ச்சிக்குள் சிக்க வேண்டாம் பிள்ளைகளே என்று இங்கே தினகரன் ஒரு கார்ட்டூனை பிரசுரித்திருக்கிறது. ஒரு மாணவர்கள் தரப்பிலிருந்தும் நியாயமான கோரிக்கை சிலவை எழுந்திருக்கின்றன. அதாவது சபரகம பல்கலைக்கழகத்திலே ஒரு மாணவர்களுடைய விடுதலை கோரி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அதிலே நீங்கள் பார்த்திருக்கலாம், அனைத்து சகல மாணவர்களும் பின்பற்றியிருந்தார்கள். ஆகவே மாணவர்களுடைய அரசியலா அல்லது வெளியில் இருக்கக்கூடிய அரசியல் சக்திகள் மாணவர்களுக்கிடையா? அங்கு அமைக்கப்பட்டிருக்கின்ற விடுதிகளில் போதிய வசதிகள் இல்லை என்பதுதான் தொடர்ச்சியாக மாணவர்கள் சார்பில் கூறப்பட்டு வருகின்ற குற்றச்சாட்டு. அதே போன்று அங்கு பல முறைகேடுகள் இடம்பெறுவதாக கூறுகின்றார்கள். இதனை கூறும் பொழுது அவர்கள் புரட்சியில் ஈடுபட முயற்சிப்பதாக தெரிவித்து தம்மை ஒடுக்குவதற்கு அதிகாரிகள் முனைவதாக மாணவர்கள் சார்பில் குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்கின்றது. தற்பொழுது பல்கலைக்கழகம் கடந்த 2 தினங்களாக மூடப்பட்டிருந்தாலும் கூட அங்கு தொடர்ச்சியாகவே மாணவர்கள் தங்கி இருப்பதாகவும், அதே போன்று சத்தியாகிரக போராட்டம் 1 மாதத்திற்கு மேலாக இலங்கையில் பல்கலைக்கழகங்களினுடைய கல்வியகங்களிலே, அதாவது
இந்த வகுப்பறைகளிலே பாடம் நடக்கிறதோ இல்லையோ தெரியாது. பல்கலைக்கழகத்தின் முன்றல் வளாகத்திலே நிச்சயமாக போராட்டங்கள் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கும். அடுத்து, எரிபொருள் சீராக்கல் கட்டண நீக்கத்தினால் மக்களுக்கு கிடைக்கும் அனுகூலம் என்கின்ற செய்தி பிரசுரமாக இருக்கின்றது. அது கட்டண சீராக்கல் என்றது குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. ஊவா மாகாண சபை தேர்தலோடு அந்த கட்டணங்கள் குறைக்கப்பட்டதை பார்க்கலாம். ஊவா மாகாண சபை அதை போன்று சீன ஜனாதிபதி இலங்கை விஜயம் பற்றிய ஒரு விடயம். எரிபொருள் மன்னிக்க வேண்டும், மின்சார கட்டணமும் குறைக்கப்பட்டதாக சொல்லி இப்போது 16ஆம் தேதியிலிருந்து அது அமுலுக்கு வரும் என்று எதிர்வு கூறியிருக்கின்றார். அடுத்த மின் கட்டணம் வரும் பொழுது ஜனாதிபதி நல்லுறவுடன் என்ற செய்தி சொன்னது போன்றுதான் இந்த குறுந்தகவல் எல்லாம் வந்தன. ஆமா, அதாவது அந்த விடயம் கூறப்பட்டாலும் அதற்கான ஒழுங்குகள் ஆயத்த பணிகள் இடம்பெற்று வருகின்றன. செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதி முதல் அமலுக்கு வரும் வகையில், அதாவது இந்த மாதத்தில் இருந்து வரும் இந்த பட்டியலோடு சேர்த்து அதற்கான வசதிகள் செய்யப்பட உள்ளதாக கூற. அந்த வசதிகள் செய்யப்படக்கூடிய நீங்கள் சொன்ன நேரத்தையும் பார்க்க வேண்டும் தானே. ஸ்ரீலங்கா இன்சூரன்ஸ் ஹெல்த், நலம் காணலே தேசத்தின் பலம். ஸ்ரீலங்கா இன்சூரன்ஸ் இடமிருந்து அக்டோபர் 7ஆம் தேதி ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். நாங்கள் ஜெகநாத் கண்ணாவுடைய அறிவித்தல் மூலமாக சொல்கின்றோம். 16ஆம் தேதி குறிப்பாக இந்த மின்கட்டண அறிவித்தலை, அதாவது பாவனையாளர்கள் 25%, இது ஹோட்டல்களையோ அல்லது வியாபார நிலையங்களையோ பாரிய தொழிற்சாலைகளை வைத்திருப்பவர்களுக்கான இதல்ல, வீட்டு பாவனையாளர்களுக்கான மின்சார பட்டியலில் இருந்த எரிபொருள் சீராக்கல் கட்டணம் நீக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே 1-2,000 ரூபாய், அதாவது இதுவரை காலம் வந்தவர்கள், அதாவது 10,000 ரூபாய் வந்தவர்களுக்கு 2,000 ரூபாய் கட்டணம் குறையும். இதுவும் ஒரு வகையில் சலுகைதான், பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். இது இவ்வாறு கடந்த காலங்களில் பல இத்தகைய வாக்குறுதிகள் முழுமையாக நிறைவேற்றப்பட்டதாக காண முடியவில்லை. ஆனால் இந்த விடயத்திலே ஏற்கனவே அமைச்சும் அதை போன்று நிதி அமைச்சு, திரைசேரி அனைத்து தரப்பினரும் உறுதிப்படுத்தி இருக்கின்றார்கள். ஆகவே பெரும்பாலும் இதன் மூலம் மக்களுக்கு அனுகூலங்கள் கிடைப்பதற்கு வாய்ப்பு. 7ஆம் தேதி என்று 7 மணி காலை, அதே நேரத்தில் 2014 மொத்தமாக கூட்டி பார்த்தீங்கன்னா 2, 3, 3, 4, 7 அதுக்கு மேலுதான். ஆகவே இந்த நாளை மறக்க மாட்டாங்க. அடுத்து நாங்கள் தலைப்புச் செய்திகள் எந்தெந்த பத்திரிகைகள் இருக்கிறது பார்க்கும் போது தினக்குரல் பத்திரிகை செல்லாம் இருக்கின்றோம். முதுவெளியாக இருக்கக்கூடிய தினக்குரல் பத்திரிகையினுடைய பிரதான தலைப்பு இப்படி இருக்கிறது. தேர்தலுக்கான தயார்படுத்தல், சுதந்திர கட்சி, ஐக்கிய தேசிய கட்சி மும்முரம், கட்சிகள் குழுக்களுக்கு வலை வீச்சு என்கின்ற செய்தி பிரசுரமாக இருக்கிறது. அமைச்சர் சுசில் பிரேமஜயந்த், இவர் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியினுடைய, இவர் ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பினுடைய பொதுச் செயலாளர். ஆனால் இலங்கை சுதந்திர கட்சியை சார்ந்தவர். அதே தருணம் ஐக்கிய தேசிய கட்சியினுடைய பொதுச் செயலாளர் திஸ் அத்தநாயக்கவும் இங்கே இருக்கிறார். அவர் அண்மையில் ராஜினாமா கடிதம் கொடுத்து பின்னர் அது எந்த வகையில் அவர் ராஜினாமா கடிதத்தை கொடுக்கவில்லை. அவர் விலகினது தனது தேர்தல் தொகுதி அமைப்பாளர் பதவியிலிருந்து விலகினார், தோல்வியை அடுத்து. ஆகவே தொடர்ச்சியாக பொதுச் செயலாளர் பதவியில் திஸ் அத்தநாயக்க நீடித்து வருகின்றார். ஆரம்பத்தில் அவர் கூறும்போது அவர் பொதுச் செயலாளர் பதவியில் இருந்தும் தான் இருப்பதா இல்லையா அது, அதாவது தலைமைத்துவ சபையில் இருக்கின்ற செயலாளர் பதவி, அதிலிருந்து தான் தாம் விலகுவதாக அறிவித்திருந்தார். ஐக்கிய தேசிய கட்சியை பொறுத்த மட்டிலே தற்பொழுது பல குழுக்கள் அதில் இருக்கின்ற, தலைமைத்துவ சபை இருக்கின்றது, உயர்மட்ட குழு இருக்கின்றது, செயற்குழு இருக்கின்றது. ஆகவே இதில் அனைத்துக்குமே ஒவ்வொரு செயலாளர்கள், இவர் தான் தலைமைத்துவ சபையிலும் செயலாளராக பதவி வைத்து வந்தார். அதிலிருந்து தான் விலகிக் கொள்வதாக அறிவித்திருந்தார். அவர் தொடர்பாக எழுப்பப்பட்ட பல விமர்சனங்களை அடிப்படையாக கொண்டு அந்த தீர்மானத்தை அவர் மேற்கொண்டிருந்தார். ஆனால் ஒட்டுமொத்த கட்சியின் பொதுச் செயலாளர் பதவியை தொடர்ந்து அவருடைய 2 படங்களையும் பிரசுரித்ததாக குறிப்பாக தினக்குரல் பத்திரிகையினுடைய செய்தி பிரசுரமாயிருக்கிறது. அடுத்த செய்திக்கு செல்லலாம். 2 வார இடைவெளியில் இம்மாதம் சந்திர சூரிய கிரகணங்கள் என்கின்ற செய்தி பிரசுரமாயிருக்கு. சூரிய கிரகணம் வருது, சந்திர கிரகணம் வருது. ஆகவே இந்த படங்களை பார்க்கும்போது சூரிய கிரகணம், சந்திர கிரகணத்திலாம் பேய் ஓட்டுறது, கடவுள் வாரது என்ற காட்சிகள் எல்லாம் இருக்கும். அப்ப இந்த ஒரே மாதத்தில் எப்படி நடைபெறது, அப்படியான விஷயங்கள் எங்களுக்கு தருகிறது என்பதை பார்க்க வேணும். 8ஆம் தேதி தான் சந்திர கிரகணம் இருக்கின்றது, 24ஆம் தேதி சூரிய கிரகணம் வருகின்றது. ஆனால் விஞ்ஞானிகள் நேற்று முன்தினம் அறிவித்திருக்கின்றார்கள், பல நூற்றாண்டுகளுக்கு முன்பாகவே பஞ்சாங்கங்களில் மிகவும் துல்லியமாக கணிக்கப்பட்டிருக்கின்றன. ஏற்கனவே பஞ்சாங்கங்களை பார்ப்பவர்களுக்கு முன்கூட்டியே தெரிந்திருக்கும் சூரிய சந்திர கிரகணங்கள் வரும் நாட்கள். தற்பொழுது விஞ்ஞான ரீதியாகவும் இவர்கள் அறிவித்தல் விடுத்திருக்கின்றார்கள். 8ஆம் தேதியும் 24ஆம் தேதியும் இந்த கிரகணங்கள் வரும். அது மக்களிடையும் சிந்தனையிடையும் மாற்றத்தை ஏற்படுத்தும் சொல்லுகிறார்கள் பஞ்சாங்கத்திலே. பார்க்கலாம்.
அடுத்து 100 மில்லியன் ரூபாய் நஷ்டஈடு கோரி கொழும்பு பல்கலைக்கழக மாணவி வழக்கு என்கின்ற செய்தி இருக்கிறது. இடது கையிலிருந்து கொழும்பு சட்டப்பீட மாணவி 100 மில்லியன் ரூபாய் நஷ்டஈடு கோரி வழக்கு தாக்குதல் செய்திருக்கின்றார். அதாவது தமக்கு தவறுதலாக அதாவது முறையற்ற வகையில் மேற்கொள்ளப்பட்ட மருத்துவ சிகிச்சைகள் மூலமே தமது கை இழக்கப்பட்டது. அச்சலா பிரியதர்ஷினி இந்த மாணவியினுடைய பெயர் மிகவும் பிரபல்யம். அந்த சம்பவம் இடம்பெற்ற காலப்பகுதியிலே அதிகளவில் பேசப்பட்டார். இவருக்கு பிற்காலத்திலே ஒரு தொழில் வாய்ப்புகளை பெற்றுக்கொள்வதில் கூட சிக்கல் ஏற்பட்டு அதற்கான தீர்வுகள் வழங்கப்பட்டிருந்தன. ஆகவே இந்த மாணவிக்கு ஒரு அநீதி ஏற்பட்டிருந்தது. பலரும் அதனை உறுதிப்படுத்தியிருந்தார்கள். ஏற்கனவே இவரது தவறு அதாவது வைத்திய அதிகாரிகள் மற்றும் அந்த குழுவினரின் அசமந்த போக்கு காரணமாக இவரின் கையை வெட்டி அகற்ற வேண்டிய நிலை ஏற்பட்டதாக தற்பொழுது இவர் 100 மில்லியன் ரூபாய் நஷ்டஈடு கோரி இருக்கின்றார். பொறுத்திருந்து பார்க்கலாம் நீதிமன்றம் இவ்வாறான தீர்ப்பை வழங்கும் என்று. கோபியின் மனைவி ஷர்மிளா வெளியேற தடை என்கிற செய்தி பிரசுரமாயிருக்கிறது. சுவிட்சர்லாந்துக்கு செல்வதற்காக நேற்று முன்தினம் ஞாயிற்றுக்கிழமை 2 பெண்கள் கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்துக்கு சென்றிருந்தார்கள். இவர்களிடம் அதற்கான கடவுச்சீட்டுகள் விசாக்கள் இருந்திருந்ததாக கூறப்படுகிறது. ஆனால் இவர்களை அங்கிருந்து அனுப்பி வைப்பதற்கான அனுமதி கிடைக்கவில்லை. காரணம் இந்த கோபி நன்றாகவே அதிகளவில் பேசப்பட்ட ஒரு பெயர் தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்திற்கு புத்துயிர் அளிக்க முயற்சிப்பதாக கூறப்பட்டு பிற்காலத்திலே இராணுவத்தினரின் துப்பாக்கி பிரயோகத்தில் கொல்லப்பட்டவர். அவரது மனைவி அதாவது கோபி என்பவர் கஜீபன் என்பது அவரது பெயர், கஜீபன் ஷர்மிளா. அத்தோடு மற்றொரு பெண்ணும் தான் செல்வதற்கு இருந்தார். இவரும் அந்த சம்பவத்தை அடுத்து கைது செய்யப்பட்டிருந்ததாக கூறப்படுகிறது. ஆகவே பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டதன் காரணமாக அந்த பயங்கரவாத தடுப்பு பிரிவினரின் சான்றிதழை பெற்று வந்தால் மாத்திரமே அங்கிருந்து அனுப்ப முடியும் என விமான நிலையத்தில் கூறப்பட்டதாக திருப்பி அனுப்பப்பட்ட ஷர்மிளாவின் குடும்பத்தினர் தெரிவித்திருந்தார்கள். நேற்றைய தினம் நியூஸ் ஃபர்ஸ்ட் தொடர்பாக ஆராய்ந்திருந்தது. இவரோடு வெளிநாடு செல்வதற்காக அங்கு சென்றிருந்த மற்ற பெண்ணும் தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்துடன் முன்னர் சம்பந்தப்பட்டிருந்ததாக தொடர்பு பட்டிருந்ததாக போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்திருந்தார். ஆகவே இவர்களின் அந்த பயணம் அதாவது சுவிட்சர்லாந்துக்கு செல்வதற்கான பயணம் இதற்கான ஒழுங்குகளை புலம்பெயர் தமிழ் அமைப்புகள் மேற்கொண்டிருந்ததாக தான் போலீசார் தரப்பிலே கூறப்படுகிறது. ஆகவே பார்க்க வேண்டும் இவர்களுக்கான சான்றிதழ் சுவிட்சர்லாந்திலே தான் ஜெனீவா இருக்கிறது இல்லையா? மருத்துவ சம்பந்தமான விசாரணைகள் எல்லாம் இப்ப அங்கே நடைபெற்றுக் கொண்டிருப்பதாக தகவல் அங்கேதான் நடக்கின்றது. அறிக்கை சமர்ப்பித்தலும் தற்காலத்திலே தீவிரமாக அனுமதிப்பார்களோ தெரியவில்லை. ஆனால் தொடர்ச்சியாகவே அதாவது இந்த கோபி என்பவரை மையமாக கொண்டு அவரோடு இருந்த அவரது நண்பர்களோடு மையப்படுத்தி கடந்த காலங்கள் முழுவதுமே அரசாங்கம் கூறி வருகின்றது தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்திற்கு புத்துயிர் அளிக்கும் முயற்சி மேற்கொள்ளப்பட்டதற்கான ஆதாரமாக தான் அவர்களை சுட்டிக்காட்டுகிறது. ஆகவே இவர்கள் உடனடியாக அனுப்பி வைக்கப்படுவதற்கான சாத்தியம் குறைவாகவே இருக்கின்றது. மருத்துவத்திற்காக நோபல் பரிசு 2014 அமெரிக்க நோர்வே விஞ்ஞானிகள் 3 மூளையின் உயிரணுக்கள் தொடர்பான கண்டுபிடிப்பிற்காக என்கின்ற சரி மூளையில் இருக்கக்கூடிய உயிரணுக்கள் சம்பந்தமாக மருத்துவத்திற்கான நோபல் பரிசு அமெரிக்க நோர்வே விஞ்ஞானிகள் 3 வழங்கப்பட்டிருக்கிறது. 3 பேருக்கு இந்த பரிசு தொகை பகிர்ந்து அளிக்கப்படுகிறது. நோர்வேயை சேர்ந்த ஒருவருக்கும் அமெரிக்க விஞ்ஞானி ஒருவருக்கும். மூளையின் உயிரணுக்கள் தொடர்பான கண்டுபிடிப்பு அங்கு பேசப்பட்டது. இலங்கையில் நாங்கள் மூளை இருக்கிறதுக்கான கண்டுபிடிப்பு தேட வேண்டியிருக்கு. அடுத்த செய்தி உயர்மட்ட ராஜதந்திரிகளை சாடுகிறார் தமரா குணநாயகம் என்கின்ற செய்தி பிரசுரமாகிறது. உயர்ஸ்தானிகர் கிறிஸ் நோனிஸ் மீதான தாக்குதல் சம்பவம் 2009 ஜெனீவாவில் ஆரம்பிக்கப்பட்டிருந்த துன்பியல் தொடர்பு நிகழ்வுகளில் ஒன்று என ஜெனீவாவில் 2 ஐக்கிய நாடுகளுக்கான இலங்கையின் முன்னாள் நிரந்தர வடிவத பிரதிநிதியான தமரா குணநாயகம் தெரிவித்திருக்கிறார். ஆமா, இந்த கிறிஸ் நோனிஸ் அதாவது அவர் மீதான டாக்டர் கிறிஸ் நோனிஸ் மீதான தாக்குதல் சம்பவம் தொடர்பாக இந்த தினம் இணைய பத்திரிகைகளிலும் செய்திகள் இருக்கின்றன. அதோடு பார்க்கலாம். இந்த சம்பவம் மிக விமர்சனத்துக்குள்ளாகி வருகின்றது. அதை தான் தமரா குணநாயகம் கூறியிருக்கின்றார். இது முதல் தடவை அல்ல. பல்வேறு ராஜதந்திர அதிகாரிகள் பல சந்தர்ப்பங்களில் இத்தகைய அழுத்தங்களுக்கும் தாக்குதல்களுக்கும் அதே போன்ற அச்சுறுத்தல்களுக்கும் இலக்காகி இருந்ததாக அவர் சுட்டிக்காட்டியிருக்கின்றார். அமெரிக்காவுடன் உயர்மட்ட பேச்சு ஆரம்பம். அமெரிக்காவுடன் உயர்மட்ட பேச்சுக்கள் தற்போது ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாகவும் அவ்வாறான சந்திப்பொன்றிலேயே அண்மையில் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவும் அமெரிக்க ராஜாங்க செயலாளர் ஜோன் கேரியும் சந்தித்துக் கொண்டதாக இலங்கை அரசாங்கம் தெரிவித்திருக்கிறது. நாங்கள் ஏற்கனவே பார்த்த செய்தி அதாவது உத்தியோகபூர்வ அறிவித்தல் வெளியாகவில்லை என இலங்கை வெளிவிவகார அமைச்சு குறிப்பிட்ட விடயம். தினக்குரலினுடைய ஆசிரியர் தலையங்கம் காந்திய சிந்தனைகளும் தற்கால பொருத்த பாடும் என்கின்ற செய்தி இருக்கிறது. அஹிம்சைக்கும் தற்காலத்துக்கும் பொருத்தமா. நாங்கள் கடந்த வாரம் தலைப்பொன்றை கொடுத்திருந்தோம் குட் மார்னிங் ஸ்ரீலங்காவில். அது செய்தியாக இங்கு ஆராய்ந்து அரசியல் காலத்தோடு தந்திருக்கின்றார்கள் ஆசிரியர்கள். ஆமா,
அண்மையில் காந்தி ஜெயந்தியும் வந்திருந்தது. ஆகவே இந்த விடயம், அதாவது தமிழ் தேசிய கூட்டமைப்பை பொறுத்த மட்டிலே, குறிப்பாக தமிழ் அரசு கட்சியில் தலைவராக பதவி வகிக்கின்ற மாவை சீனாதராஜ் அண்மையில் ஒரு அறிவித்தலை விடுத்திருந்தார். ஜனவரி மாதத்திற்குள் இந்த பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு வராவிட்டால் அறவழி போராட்டம், அகிம்சை வழி போராட்டம் முன்னெடுக்கப்படும் என. அதனை அறவழி என்பதுதான் ஞாபகம் வருகிறது. தமிழகம் முழுவதும் இவ்வகையான அறவழி போராட்டங்கள் தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. அந்த செய்தி வரும்போது நாங்கள் இன்னும் கொஞ்சம் ஆராயலாம் இருக்கட்டும். அதை அடுத்து இங்கே அரசாங்கம் அதற்கு மேல் சேவல், இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் கேட்கும் 2 அமைச்சுக்களால் அரசுக்கு நெருக்கடி செய்தி. ஊவா மாகாண சபை தேர்தல் முடிவுகள் வெளியாகி இருக்கின்ற நிலையில் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் தமக்கு 2 அமைச்சர் பதவிகள் மாகாண சபையிலே வழங்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை அரசாங்கத்திடம் முன்வைத்திருப்பதாக பத்திரிகையில் செய்தி கூறுகின்றது. ஆகவே இதுவரை ஊவா மாகாண சபையின் அமைச்சரவை அறிவிக்கப்படவில்லை. அரசாங்கம் ஒரு நெருக்கடியில் இருப்பதாக கூறிதான் பிரதீப் இந்த கேலி சித்திரத்தை வரைந்திருக்கின்றார். இவை இப்படி இருக்கும் போது அடுத்து காய் நகரத்தில் எப்படி இருக்கும் என்பதை நாங்கள் கொஞ்சம் எதிர் கூறலாம். அது இருக்குமா இருந்தால் இருப்பு, இல்லை என்றால் இல்லை. சரியா? சரியாதான் இருக்கலாம். சரி, அடுத்த செய்திக்கு நாங்கள் செல்வோம். இன்று வீரகேசரி பத்திரிகையுடைய செய்திக்கு. வீரகேசரியுடைய பிரதான தலைப்பு இதுதான். இன்றைய பிரதான தலைப்பு இப்படி இருக்கிறது: யாரை ஆதரிப்பது இன்னும் முடிவில்லை, பாராளுமன்ற தேர்தலே வேண்டும், ஹக்கீம் கூறுகிறார். ஆமா, வலிமையாகவே எங்களுக்கு தெரியும், இலங்கையில் இருக்கக்கூடிய அரசியல் அமைப்பின் பிரகாரம் நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறை. ஆகவே ஜனாதிபதிக்கு மிகவும் அதிகளவிலான அதிகாரங்கள் இருக்கின்றன. பாராளுமன்றத்திலே அமைச்சர்கள் யார் இருந்தாலும் கூட, அதாவது முதலில் ஜனாதிபதி தேர்தலை வைத்து ஒரு ஜனாதிபதியாக வந்ததன் பின்னர் பாராளுமன்றம் எவ்வாறு எந்த அளவில் பலம் பொருந்தியதாக அமைந்தும் பிரயோசனம் இல்லை. அவர் அதில் அதிகாரங்கள் அநேகமானவற்றை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். நாங்கள் கடந்த ஜனாதிபதி சந்திரிகா குமாரதுங்க அவர்கள் இருந்த பொழுது அதை கண்டிருக்கின்றோம். ஐக்கிய தேசிய கட்சி பாராளுமன்றத்தில் ஆட்சியை கைப்பற்றும் போது அவர் ஜனாதிபதியாக இருந்தார். பல அமைச்சு பதவிகளை தன்னகத்தே அவர் மீள பெற்றுக் கொள்வதையும் காணக்கூடியதாக இருந்தது. இதன் காரணமாக ஒரு அரசியல் நெருக்கடி தன்மையும் ஏற்பட்டிருந்தது. ஆகவே ஜனாதிபதி தேர்தலை முன்கூட்டியே வைப்பதற்கான காரணமும் இதுவாக இருக்கலாம். ஆகவே ஜனாதிபதியாக வருவதுதான் இந்த நாட்டில் தற்போதைய அரசியல், அதாவது அரசியல் அமைப்புக்கு அமைய முக்கியமாக இருக்கின்றது. ஆனால் ரவுஃப் ஹக்கீம் அவர்கள் தமக்கு ஒரு பாராளுமன்ற தேர்தல் தான் முதலில் தேவைப்படுவதாக நேற்றைய தினம் வீரகேசரிக்கு தெரிவித்திருக்கின்றார். ஆனால் அவர்கள் எத்தகைய நிலைப்பாட்டை எடுப்பார்கள் என்பது இறுதி வரை தெரியாது. இறுதி சந்தர்ப்பத்தில் கூட மாற்றம் அடையலாம். கட்சி தாவலுக்கு இனி அடுத்த செய்தியும் ஜனாதிபதி தேர்தலை நடத்த வேண்டாம். இந்த ஜனாதிபதி தேர்தலோ பொது தேர்தலோ நடைபெறும் என்பது இதுவரை உத்தியோகபூர்வமாக யாரும் கூறவில்லை. ஜனாதிபதி அண்மையில் தமது கட்சி, அதாவது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி முக்கியஸ்தர்களை சந்தித்த போது தேர்தலுக்கு தயாராகுங்கள் என குறிப்பிட்டார். என்ன தேர்தல் என்பதை கூறவில்லை. ஆனால் ஊகங்களின் அடிப்படையிலே ஜனாதிபதி தேர்தல் முதலில் நடைபெறும் என்பதுதான் அனைவரும் கூறி வருகின்றார்கள். பெரும்பாலும் ஜனவரி மாதம் பாப்பரசரின் வருகைக்கு முன்பதாகவே இந்த தேர்தல் நடைபெறுவதற்கான சாத்தியம் உள்ளதாக கூறப்படுகிறது. ஆனால் அரசாங்கத்திலே அங்கம் வகிக்கும் இடதுசாரி கட்சிகளின் தலைவர்கள், இடதுசாரி அமைச்சர்கள் இதற்கு தமது எதிர்ப்பினை தெரிவித்திருக்கின்றார்கள். ஜனாதிபதி தேர்தலை முன்கூட்டியே நடத்த வேண்டாம் என அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். 4 வருட பதவி காலம் நிறைவு பெற்றவுடனே இத்தகைய ஒரு தேர்தல் நாட்டுக்கு அனாவசியமானது என்பதை அவர்கள் சுட்டிக்காட்டியிருக்கின்றார்கள். குறிப்பாக பேராசிரியர் தீசவித்தாரன, அதே போன்று வாசுதேவ நாணயக்கார், டி குணசேகர் ஆகிய மூவரும் கூட்டாக ஒரு அறிக்கையை அரசாங்கத்திடம் கையெழுத்திருப்பதாக கூறப்படுகிறது. அடுத்த செய்தி நாங்கள் பார்ப்போம். என்று புனேயில் வருவாரா ஜெயா, மனு மீதான விசாரணை என்று சாத்தியம் என்கிறார் சிறப்பு வழக்கறிஞர் ஆச்சாரியா. ஆமா, இந்த வழக்கறிஞரை தொடர்பாக முதலில் பார்க்க வேண்டும். இவர்தான் இந்த விடயத்திலே ஆரம்ப காலத்திலே அரசு தரப்பு சட்டத்தரணியாக ஆஜராகி வாதங்களை முன்வைத்திருந்தவர். ஆனால் பிற்காலத்திலே இவருக்கு விடுக்கப்பட்ட அழுத்தங்கள் காரணமாக தற்பொழுது பவானி சிங் தான் இந்த வழக்கிலே ஆளும் தரப்பு சார்பிலே, அதாவது கர்நாடக அரசு சார்பிலே, இந்திய அரசாங்கம் சார்பிலே ஆஜராகின்றார். ஆகவே இந்த வழக்கு விசாரணையின் பொழுது நாங்கள் பார்க்கின்றோம், இவர் பல அனுபவங்களை பெற்றவர். இவர் ஒரு கருத்தினை முன்வைத்திருக்கின்றார். அதாவது 5 வருடங்களுக்கு குறைவாக சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளதன் காரணமாக இன்றைய தினம் பெரும்பாலும் ஜெயலலிதாவுக்கு பிணை வழங்குவதற்கான வாய்ப்பு இருப்பதாக அவர் கூறியிருக்கின்றார். காரணம், இத்தகைய வழக்குகளின் போது இந்த தண்டனையை இடைநிறுத்தி பிணை வழங்குவதற்கான அதிகாரம் நீதிமன்றத்திற்கு இருப்பதாக அவர் சுட்டிக்காட்டியிருக்கின்றார். ஏற்கனவே இத்தகைய சம்பவங்கள் இடம்பெற்றிருப்பதாக, வழக்கு விசாரணைகளின் போது தீர்ப்புகள் கிடைத்திருப்பதாக அவர் கூறியிருக்கின்றார். நாங்கள் பார்த்தோம்,
வருமானத்திற்கு அதிகமாக சொத்துக்களை குவித்தார் என்ற குற்றச்சாட்டின் பேரில் ஜெயலலிதா ஜெயராமுக்கு 27ஆம் திகதி கடந்த மாதம் 27ஆம் திகதி கர்நாடகா பெங்களூர் நீதிமன்றம் ஒரு 4 வருட சிறை தண்டனை அதே போன்று 100 கோடி ரூபாய் அபராதத்தை விதித்து தீர்ப்பு அளித்திருந்தது. இவரை விடுதலை செய்ய அதாவது பிணையில் செல்ல அனுமதிக்க கோரி முதலாவதாக ஒரு பிணை மனு தாக்கல் செய்யப்பட்டது. அதனை 6ஆம் திகதிக்கு ஒத்திவைக்க நீதிபதிகள் நடவடிக்கை எடுத்தார்கள். அதே போன்று மேன்முறையீடு மனு ஒன்றும் தாக்கல் செய்யப்பட்டு மறுநாள் அதை விசாரணைக்கு எடுத்துக்கொண்ட நீதிமன்றம் இந்த 2 மனுக்களையும் இன்றைய வரை ஒத்திவைத்திருந்தது. அதாவது இன்று 7ஆம் திகதி கர்நாடக உயர் நீதிமன்றத்திலே இந்த 2 மனுக்களும் பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்படவிருக்கின்றன. ஆகவே நீதிபதியாக சந்திரசேகர் அவர்கள் தான் செயற்படவிருக்கின்றார். தமிழகம் மாத்திரமல்லாது இந்தியா முழுவதும் அதே போன்று இலங்கை அதிகளவில் இந்த வழக்கு தொடர்பாக ஆர்வம் காட்டியிருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. அனைத்து ஊடகங்களும் கூட இந்த விடயத்திலே இன்றைய தினம் தீவிரமாக கண்காணித்து வருகின்றார்கள். இன்று சரியாக 12 மணி அளவிலே தான் இந்த 2 மனுக்களுமே கர்நாடகா உயர்நீதிமன்றத்திலே விசாரணைக்கு வருகின்றது. பெரும்பாலும் ஜெயலலிதா பிணையில் வருவதற்கான வாய்ப்பு இருப்பதாக தான் கூறப்படுகிறது. ஆனால் இந்த கைதுக்கு பிறகு இந்த சிறை தண்டனைக்கு பிறகு தமிழகம் எங்குமே ஒரு அமைதியற்ற சூழல் தான் காணப்படுகின்றது. தொடர்ச்சியான போராட்டங்கள் அதே போன்று உண்ணாவிரதங்கள் என மறியல் போராட்டங்கள் மனித சங்கிலி என நீடித்துக் கொண்டே செல்கின்றது. மக்களின் எதிர்ப்பு எல்லா கோயில்களிலையும் பள்ளிவாசல்களிலும் தேவாலயங்களிலும் சிறப்பு பிரார்த்தனை பூஜை தீ மிதித்தெல்லாம் ஜெயலலிதாவின் விடுதலைக்காக அவரின் ஆதரவாளர்கள் பிரார்த்தித்ததாக. இதுவரை எத்தனை பேர் உயிரிழந்திருக்கிறார்? நேற்று வரை வெளியான தகவல்களின்படி 62 பேர் உயிரிழந்ததாக கூறப்படுகிறது. அநேகமானவர்கள் மாரடைப்பு காரணமாக பிணையில் அவரை செல்ல அனுபவித்தாலும் அவர் மீண்டும் முதல்வராக செயற்பட முடியாது, அப்படித்தானே? நிச்சயமாக. அதாவது இந்திய உச்ச நீதிமன்றம் இவருக்கான தண்டனையை ரத்து செய்தால் மாத்திரமே அதற்கான வாய்ப்பு கிடைக்கும். ஆனால் இந்த வழக்கு விசாரணைகளில் ஜெயலலிதா சார்பில் ஆஜராகும் ராம் ஜெத்மலானி மூத்த சட்டத்தரணி முக்கிய பல கருத்துக்கள் முன்வைத்திருக்கின்றார். இவர் ஏற்கனவே பல சர்ச்சைக்குரிய வழக்குகளில் ஆஜராகி சாதனை படைத்த ஒரு சட்டத்தரணியாகவும் இருக்கின்றார். இவருக்கு இருக்கக்கூடிய இந்த குற்றப்பத்திரிகை அமைய தற்பொழுது கொடுக்கப்பட்டுள்ள தண்டனை நீதிபதி தமது வரம்பை மீறி சென்று இந்த தண்டனை விதித்துள்ளதாக அவர் கருத்துக்களை முன்வைத்திருக்கின்றார். நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது, இந்தியாவில் இருக்கக்கூடிய சட்ட வல்லுநர்கள் சில கருத்துக்கள் முன்வைத்திருக்கின்றார்கள். சுமார் 2 வருடங்கள் அல்லது அதனை அண்மித்த ஒரு பகுதிக்கு தான் இவருக்கான தண்டனை விதிக்கப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் அந்த எல்லையை மீறி வேறு உள்நோக்கத்தோடு ஜெயலலிதா ஜெயராமுக்கு 4 வருட சிறை தண்டனை விதித்ததாக அவர்கள் கருத்துக்களை முன்வைத்திருக்கின்றார்கள். அதே நேரத்திலே ஜெயலலிதா ஜெயராம் தற்பொழுது பெங்களூர் அக்ரஹார சிறையில் தான் அடைக்கப்பட்டிருக்கின்றார். அவர் பல நோய்களால் பீடிக்கப்பட்ட ஒருவர். ஆகவே அவருக்கு அங்கு ஏதேனும் விபரீதம் நேரும் பட்சத்திலே இரு மாநிலங்களுக்கும் இடையே ஒரு இரத்த களறி ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் நேற்றைய தினம் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி எச்சரிக்கை விடுத்திருந்தது. ஆகவே ஜெயலலிதா ஜெயராமை தமிழகத்தில் இருக்கின்ற ஒரு சிறைச்சாலைக்கு மாற்ற வேண்டும் என பலரும் கருத்துக்களை முன்வைத்திருக்கின்றார்கள். நாங்கள் பார்த்தோம், ஜெயலலிதா ஜெயராம் யாரையும் சந்திப்பதற்கு விரும்பவில்லை. ஆனால் சசிகலா மற்றும் இளவரசி அனைவருக்குமே அவர்களின் பெயர்கள் எல்லாம் தற்பொழுது நன்றாகவே தெரிந்திருக்கும். இவர்கள் இருவர் மாத்திரம்தான் 4 சந்தர்ப்பங்களில் ஜெயலலிதா ஜெயராமை சந்தித்திருக்கின்றார்கள். வேறு எவரையும் அவர் சந்திக்கவில்லை. தமிழகத்தின் புதிய முதல்வரை கூட அவர் சந்திக்கவில்லை. அனைவரையும் சந்திப்பதற்கு தொடர்ச்சியாகவே மறுப்பு தெரிவித்து வருகின்றார். பார்க்கலாம், இன்றைய தினம் நீதிமன்றத்திலிருந்து அவர் பிணையில் வந்தால் ஏதேனும் சில கருத்துக்களை கூறுவார். அச்சப்படுகிறது அரசாங்கம். ஐக்கிய தேசிய கட்சியின் வெற்றி நிச்சயம். செயலாளர் தீசாத்த நாயக்க தெரிவிப்பு. ஆமா, கடந்த மாகாண சபை தேர்தலில் ஐக்கிய தேசிய கட்சி கிடைத்த அந்த புதிய உத்வேகத்துடன் தற்பொழுது அரசாங்கம் சற்று அச்சம் கொண்டிருப்பதாக அவர் கூறியிருக்கின்றார். பார்க்கலாம், தேர்தல் காலங்களில் எதுவும் சாத்தியம் என கூற முடியாது. தொடர்ச்சியாக அனைத்து கட்சிகளும், அதாவது ஐக்கிய தேசிய கட்சியும் இதுவரை தமது நிலைப்பாட்டை, அதாவது பொது வேட்பாளரா தமது கட்சி சார்பிலே ஒரு வேட்பாளரை நிறுத்துவதா போன்ற எந்த ஒரு தகவலையும் வெளியிடவில்லை. ஆகவே தேர்தல் நெருங்கிய பின்னர் யார் பலம் பொருந்திய அணி என்பதை தீர்மானித்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கு. பாப்பரசரின் இலங்கை விஜயம் துன்பப்படும், மக்களுக்கு ஆறுதல் அளிப்பதாக அமையும். மன்னாராயர் ராயப்பு யோசபியா நம்பிக்கை என்கின்ற செய்தி இருக்கின்றது. மன்னாராயருடைய கருத்திலே பாப்பரசின் விஜயம் துன்பப்படும் என்கின்ற சொல்லுக்கும் மக்களுக்கு தற்பொழுது, அதாவது யுத்த முடிவுக்கு கொண்டு வரப்பட்டும் தொடர்ச்சியாக துன்பப்பட்டுக் கொண்டிருக்கும் மக்களுக்கு ஆறுதல் அளிப்பதாக இருக்கும். இன்னொரு வகையில் இப்படி பார்க்கலாம்,
பாப்பரசின் விஜயம் அந்த மக்களை பார்த்து துன்பப்படலாம், அதனால் மக்களுக்கு ஆறுதலும் கிடைக்கலாம் என்கின்ற ஒரு மறைபொருளும் இந்த ரெண்டு தலைப்பை பிரித்து வகுப்பதில் இருக்கிறது. பரிசுத்த பாப்பரசரின் ஏற்கனவே இருந்த பரிசுத்த பாப்பரசரின் வருகை இலங்கையில் இடம்பெற்றிருந்தாலும் தற்போதைய முதலாவது பிரான்சிஸ் பாப்பரசரின் இலங்கை விஜயம் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கின்றது. ஒரு 30 வருட யுத்தத்திற்கு பிறகு யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிக்கே பாப்பரசர் நேரடியாக சென்று மடு திருத்தலத்திலே சிறப்பு பிரார்த்தனையில் ஈடுபடவிருக்கின்றார். ஆகவே அங்கு அவர் மக்களை அதை போன்று அங்கு இருக்கும் சூழலையும் காண்பதற்கான வாய்ப்பு பாப்பரசருக்கு இருக்கின்றது. இது இன்னொரு சந்தேகம் ஒன்று ஏற்படுத்தின ஒரு செய்தி ஒன்று கடந்த வாரமும் இந்த நேற்றைய தினம் அதிகம் பேசப்பட்டிருந்தது. இலங்கை ஜனாதிபதியின் அழைப்பிதழும் குறிப்பாக பாப்பரசருக்கு கிடைக்கப்பட்டிருக்கின்றது. இதில் அரசியல் சாயல் பூசப்பட்டிருக்குமோ இந்த வருகையின் நிமித்தம் என்கின்ற ஒரு கேள்வி ஒன்றும் கேட்கப்பட்டதாக பேசப்பட்டிருந்தது. ஆமா, பாப்பரசரை பொறுத்த மட்டிலே மிகவும் சுயாதீனமாக செயற்படும் ஒருவர். இவரது விஜயங்கள் எல்லாம் மிகவும் துல்லியமாக கணிக்கப்பட்டு தீர்மானங்கள் மேற்கொள்ளப்படுகின்றன. ஆகவே அரசாங்கத்தில், அதாவது இலங்கையின் அரசாங்கத்திலே தலைவர் என்ற வகையிலே ஜனாதிபதி இந்த அழைப்பிதழை கையெழுத்திருக்கின்றார். நான் நினைக்கவில்லை ஒரு காலமும் பாப்பரசர் அரசியல் நோக்கத்திற்காக செயற்படும் ஒருவராக கூறுவதை அவர் கேட்பவராகவும் இருக்க மாட்டார். அவர் தொடர்ச்சியாகவே மக்களின் நலனுக்காகவே பாடுபடும் ஒரு அந்த பதவிக்கு வருவர்கள் எல்லாமே அப்படித்தான். ஆகவே இந்த விடயமும் அப்படித்தான் இருக்கு. அவரது வருகை மையப்படுத்தி ஒவ்வொரு இடங்களிலே, மாவட்டங்களிலே, சில சந்தர்ப்பங்களிலே, மேடைகளிலே ஒவ்வொரு வகையான கருத்துக்கள் பரிமாறப்பட்டிருக்கிறது என்பது மட்டும். பலரும் கருத்துக்களை கூறி வருவார்கள். ஆனால் பாப்பரசரின் விஜயம் இலங்கையர்கள் என்ற வகையில் நாம் அனைவருக்குமே மிக முக்கியமான ஒரு நிகழ்வாகத்தான் இருக்கின்றது. அடுத்த செய்திக்கு செல்லாம். தமிழ்நாடா கடும் புலி வாழும் காடா? கருணாநிதி சீற்றம். ஜெயலலிதாவுக்கு ஆதரவு தெரிவிப்பதாக மக்களின் இயல்பு வாழ்க்கையை பெரிதும் பாதிக்கக்கூடிய அளவில் அதிமுகவினர் போராட்டங்களில் ஈடுபடுவதாக அதிருப்தி தெரிவித்துள்ள திமுக தலைவர் கருணாநிதி, தமிழ்நாட்டில் தான் வாழுகிறோமா அல்லது கடும் புலி வாழும் காட்டில் வாழ்கிறோமா என சீற்றத்துடன் கேள்வி எழுப்பியிருக்கிறார். இவர் எழுப்பும் போது இன்னொரு விடயம், கருணாநிதி விளங்கிக் கொள்ள வேண்டிய விடயம், அதிமுக என்று சொல்லுகின்ற அதிமுக என்று அவர் கூறுகின்றார். ஆனால் அவர்களது எண்ணிக்கை 80-90% வரை தமிழ்நாட்டு மக்களினுடைய பலமாக இருக்கிறதே. அதுதான் இந்த தீர்ப்பு வெளியான உடனேயே முதலாவது கல்லடி வாங்கினது கருணாநிதியின் வீடுதான். ஆகவே தொடர்ச்சியாகவே கருணாநிதிக்கு எதிராகவும் மக்கள் அங்கே போர்க்கொடி தூக்கி இருப்பதையும் அவர் இந்த உருவ பொம்மைகளை எரிப்பதையும் காணக்கூடியதாக இருக்கு. இது ஒரு புறம் இருக்கு. வட இந்திய செய்திகளினுடைய ஆசிரியர் தலையங்கங்கள் குறிப்பாக அவரது குடும்பம் தேடிய அல்லது அவர்களது குடும்பம் தேடிய சொத்தின் மொத்த மதிப்பை சுட்டிக்காட்டி அது சம்பந்தமான அழுத்தத்தையும் கண்டதாக தெரிகிறது. ஆமா, நேற்றைய தினம் பாரதிய ஜனதா கட்சியின் தமிழக மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் நியூஸ் ஃபர்ஸ்டுக்கு ஒரு விசேட செவ்வியை வழங்கியிருந்தார். அதில் அவர் கூறியிருந்த விடயம், அதாவது அதிமுகவின் வழக்கு தற்பொழுது ஓரளவு தீர்ப்பு வழங்கப்பட்டு விட்டது. அதே நேரத்திலே திமுக சார்ந்தது, அதாவது திமுகவும் இந்த ஸ்பெக்ட்ரம் 2G விவகாரத்திலே திமுக மற்றும் காங்கிரஸ் சம்பந்தப்பட்ட வழக்கு 1300 கோடி ரூபாய்க்கும் அப்பால் செல்லும் ஒரு மிகப்பெரிய வழக்காக இருக்கின்றது. இதன் தீர்ப்பு குறித்து 66 கோடி ரூபாய்க்கு இந்த தீர்ப்பு என்றால் 1300 கோடி ரூபாய்க்கு எந்த அளவு தீர்ப்பு இருக்கும் என்பதை அதுவும் வெகு விரைவில் அதற்கான புதிதாக சிறைச்சாலைகள் கர்நாடகாவில் கட்டப்பட வேண்டும். ஆமா, இந்த வழக்கிலே சம்பந்தப்பட்டவர்களின் பட்டியல் மிகவும் நீளமாக இருக்கின்றது. சோனியா காந்தியிலிருந்து மன்மோகன் சிங்கிலிருந்து பல அரசியல் பிரபலங்கள் இந்த வழக்கிலே சம்பந்தப்பட்டிருக்கின்றார்கள். ஆகவே இவ்வாறு ஒரு தம் பக்கமும் சில குற்றம் அவர் இவ்வகையா செய்தார் என்று அனைவருக்கும் தெரியும், சாதாரண குடிமகனுக்கும் தெரியக்கூடிய விடயம். ஆகவே அவர் இப்படி பேசுவது எவ்வளவு தூரம் அவருக்கு சாத்தியமாகும் என்பது கேள்வி வருகிறது இல்லையா? ஆமா, நாங்கள் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். இதே நேரத்திலே தமிழகத்திலே மற்றும் ஒரு அரசியல் நகர்வு, நடிகர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை தற்பொழுது அரசியலில் ஈடுபடுத்துவதன் கடும் பிரயத்தனத்திலே பாரதிய ஜனதா கட்சியும் இறங்கி இருக்கின்றது. ஆகவே கமலஹாசனுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டதாக தெரிவிக்கிறது. அதிமுக, அதாவது அதிமுகவின் செல்வாக்கு தற்பொழுது அதாவது குறுகி வரும், அதாவது தலைவர் இல்லாத ஒரு கேப்டன் இல்லாத கப்பல் போன்றுதான் தற்பொழுது அதிமுக இருக்கின்றது. அந்த வகையில் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொள்வதற்கு அவர்கள் முயற்சிக்கின்றார்கள். நேற்றைய தினம் நான் ஏற்கனவே கூறியது போன்று தமிழிசை சவுந்தரராஜன் நியூஸ் ஃபர்ஸ்டுக்கு கருத்து கூறுகையிலும் தாம் இந்த விடயம் தொடர்பாக ரஜினியிடம் சில கருத்துக்களை கேட்டதாகவும், ஆனால் உடனடியாகவே அவர் பகிரங்கமாக அரசியல் பிரவேசம் தொடர்பான கருத்துக்களை வெளியிடவில்லை எனவும் கூறியிருந்தார். அது தொடர்பாக தற்பொழுது இந்திய ஊடகங்கள் வெகுவாக கருத்துக்களை கூறி வருகின்றன.
பள்ளி பராயத்தில் மாணவர்கள் வழி தவறுவதை தடுக்க வேண்டும். ஆசிரியர் தெலங்கம் வீரகேசரியினுடையது. ஜெயலலிதா கூண்டில் அடைக்கப்பட்ட கிடி போன்ற காட்சி ஒன்று கனியினால் வரையப்பட்டிருக்கிறது இன்றைய தினம் வீரகேசரியிலே. தொடர்ந்து சுடரொளி பத்திரிகையுடைய செய்திகளுக்கு செல்லாம். தலைப்புப்படி இருக்கின்றது இன்றைய தினம். ஜனாதிபதி தேர்தலில் மஹிந்த ராஜபக்ச 3வது முறையாக களமிறங்க முடியாது, மீறினால் உயர்நீதிமன்றத்தை நாடுவோம் என்கிறது ஐக்கிய தேசிய கட்சி. உயர்நீதிமன்றம் என்ன தீர்ப்பை வழங்கும் என்ற அடுத்த கேள்வியும் இருக்கிறது. சர்வதேசத்தை ஜனாதிபதி விமர்சிப்பது வெட்கக்கேடு, நல்லிணக்கத்தை செயல் வடிவில் காட்ட வேண்டும் என தமிழ் கூட்டமைப்பு வடக்கு சிவில் சமூகம் வலியுறுத்தும். பல்கலைக்கழகம் மூடப்பட்டாலும் மாணவர்கள் தங்கியிருப்பு, சத்தியாகிரக போராட்டத்தில் பங்கேற்க. இது சப்ரகமு பல்கலைக்கழகம். நாட்டின் கல்வியை சீர்குலைக்கும் வகையில் செயற்பாடுகள். எஸ்பி சோசியலிஸ்ட் இளைஞர் சங்கம் குற்றச்சாட்டு என்கின்ற செய்தி பிரசுரமாகி இருக்கின்றது. விளையாட்டு வீரர்கள் நாடு திரும்பவில்லை. 14வது ஆசிய விளையாட்டுப் போட்டியில் பங்கேற்பதற்காக தென்கொரியாவுக்கு சென்றது இலங்கை ஹாக்கி அணி வீரர் ஒருவரும் கடற்கரை கடற்பந்தாட்டு வீரர் ஒருவரும் நாடு திரும்பவில்லை என்று தகவல் தெரிவிக்கின்றனர். காணாமல் போயிருக்கின்றார்கள். இவர்கள் தொழில் வாய்ப்புகளை பெற்றுக் கொள்ளும் நோக்கத்தோடு தப்பி சென்றார்கள் என்றுதான் கூற வேண்டும். இது முறைமுறையாக இல்லை. இலங்கை சம்பந்தமான போட்டிகளுக்கு செல்வது, குறிப்பாக கனிஷ்ட போட்டிகளுக்கு செல்வது பலர் இப்படி காணாமல் போவது வழமை. இவர்களும் அங்கு தலைமறைவாகி இருக்கின்றார்கள். இது நாட்டை பொறுத்த மட்டிலே மிகவும் ஒரு வெட்கக்கேடான செய்தி. விளையாட்டு வீரர்கள் என்பது அவர்களின் ஒழுக்கத்திற்கு விளையாட்டு தான் ஒரு மனிதனை ஒழுக்கமுள்ளவனாக மாற்றும் என கூறுவார்கள். இவர்கள் எந்த வகையை சேர்ந்தவர்களோ தெரியவில்லை. தற்பொழுது தலைமறைவாகி இருக்கின்றனர். 9 மாதங்களில் முடங்கின 1500 பேஸ்புக் கணக்குகள் என்கிற செய்தி இருக்கின்றது. நான் நினைக்கிறேன் இதை விட ஃபேக் ப்ரொஃபைல் எக்கச்சக்கமாக இப்போது இருக்கும். ஆனால் இலங்கை கணனி அவசர நடவடிக்கை ஒன்றியத்திற்கு முறைப்பாடுகள் தெரிவிக்கும் பட்சத்தில் அவர்கள்தான் பேஸ்புக் நிறுவனத்திற்கு இது தொடர்பான தகவல்களை வழங்குகின்றார்கள். ஆகவே இது சம்பந்தமாக முறைப்பாடு தெரிவிப்பவர்களின் எண்ணிக்கை குறைவாக இருக்கலாம். ஆகவே 1800 முறைப்பாடுகள் மாத்திரம்தான் இந்த வருடத்தில் கிடைக்கப்பட்டிருக்கின்றன. கிறிஸின் ராஜினாமா கடிதத்தை ஏற்றது அரசு. பிரிட்டனுக்கான புதிய தூதுவராக தல்பா ஹேவா நியமனம் என்கின்ற செய்தி பிரசுரமாக இருக்கிறது. கிறிஸ்டோலிஸ் குறிப்பாக இலங்கை அரசு சார்ந்த கருத்துக்கள் பலவற்றை பல ஊடகங்களிலே, வெளிநாட்டு ஊடகங்களிலே துணிவுடன் தெரிவித்து வருவார். இலங்கை அரசாங்கத்தின் நட்பெயரை பாதுகாப்பதற்காக முன்னின்று செயற்பட்ட ஒருவர். ஆனால் அரசியல் நோக்கத்திற்காக இவர் மீது தாக்குதல் அதாவது ஒரு அரசியல்வாதி இவர் மீது தாக்குதல் நடத்தியிருக்கின்றார். அதுவும் ஆளும் கட்சியை சார்ந்தவர். இந்த விடயத்தில் அவரை பாதுகாக்கும் வகையில் செயற்படுவதாகத்தான் முன்னாள் ராஜதந்திர குறிப்பாக ஏற்கனவே இருந்த பிரதிநிதி ராஜீவ் விஜய்சிங்க, பேராசிரியர் ராஜீவ் விஜய்சிங்க இது தொடர்பாக கடும் விமர்சனத்தை தெரிவித்திருக்கின்றார். அரசாங்கத்திலே அவரும் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர். ஆகவே இந்த விடயம் தொடர்பாக ஒரு பக்கச்சார்பற்ற விசாரணை நடாத்தப்பட்டு உரிய தண்டனைகள் வழங்கப்படும். குறிப்பாக அவரது ஆங்கில புலமை மூலமாக பல இலங்கை சார்ந்த சர்வதேச எதிர்ப்புகள் சார்ந்த ஊடக நடவடிக்கைகள் பலவை முடக்கப்பட்டிருந்தன. அவ்வளவு தூரம் சாணக்கியம் நிறைந்த ஒருவர். அவருக்கு தான் இந்த கெதி என்றால் இது ஒட்டுமொத்த ராஜதந்திர சேவைக்கு விழுந்த பேரடியாகத்தான் பலரும். அவர் தேசியம் சார்ந்து சிந்திக்கக்கூடிய ஒருவர் என்பதை நாங்கள் மறக்கக்கூடாது. இலங்கை தேசியம் சார்ந்து ஜனாதிபதி தேர்தல் குறித்து எழுப்பப்படும் சர்ச்சைகள். சுடரொலியினுடைய ஆசிரியர் தலையங்கம் பாருங்கள், கண்டுபிடியுங்கள். நான் தான் ஜனாதிபதியாம், நான் தான் பிரதமராம். இங்கே சந்திரிகா அம்மையாரும் ரணில் அவர்களும் சேர்ந்து பேசிக் கொண்டீர்கள். பின்னால் ஒரு சுனாமி அடிக்க போகுது. வீடு சுனாமியை இவ்வாறு சந்திக்க போகிறது. இவர்களது கனவு மணல் வீடாக மாறுமா அல்லது கட்டிடங்களாக மாறுமா என்று பொறுத்திருந்து ஜேபியினுடைய கேலி சித்திரமா சிந்திக்கக்கூடிய சித்திரமா என்பதை நாங்கள் காலம் கடந்து பார்க்கலாம். அதை அடுத்து நாங்கள் மெட்ரோ செய்திகளை பார்க்கலாம். மெட்ரோவினுடைய செய்தி இதுதான். கோபியின் மனைவி ஷர்மிளா கட்டுநாயக்கவில் தடுத்து வைப்பு. யாழிலிருந்து நுவரெலியா சென்ற ரம்படை ஓயாவில் நீராடிய ரசாயன ஆய்வுக்கூட பரிசோதகர் மூழ்கி மரணம் என்கின்ற செய்தி இருக்கின்றது. தவறி விழுந்து மரணம் என்ற ஒரு பத்திரிகையிலும் இங்கே மூழ்கி மரணம் என்று இன்னொரு பத்திரிகை தவறி விழுந்ததாக தான் கூறப்படுகிறது. நண்பர்களோடு சுற்றுலாவை மேற்கொண்டிருந்த போதுதான் தவறி விழுந்திருக்கின்றார். ஆகவே அதாவது பரிச்சயம் இல்லாத பகுதிகளுக்கு சுற்றுலா மேற்கொள்ளும் போது அவதானமாக இருந்து செயற்பட வேண்டும் என்பதை இந்த செய்தியும் உணர்த்துகிறது. இரட்டை பிரஜா உரிமை மீள் திருத்தங்களுடன் அடுத்த வருடம் முதல் நடைமுறைக்கு வருகிறது என்கிற செய்தி இருக்கின்றது. ரத்தபுரி வாகன விபத்தில் 17 பேர் காயம். யாழ்ப்பாணத்தில் ஒருவர் பலி, 4 காயம். காவியுடைய களைத்து பயணப்பையில் வைத்துவிட்டு காரிகையுடன் உல்லாசத்தில் ஈடுபட்ட நபர் ஒருவர் கைது. சோதனையில் பிக்குகளின் பாவனை பொருட்களும் கஞ்சாவும் சிக்கின என்கின்ற கவலைக்கிடமான, அதாவது துறவிகள்
பாடசாலைகளினுடைய அந்த சிறந்த சிந்தனையை தடுக்கும் ஒரு தலைப்பும் இங்கே கிடைக்கப்பட்டிருக்கிறது. அதைத் தொடர்ந்து யாழ் தினக்குரல் பத்திரிகையுடைய தலைப்புகளையும் பார்க்கலாம். சுதந்திர கட்சி ஐக்கிய தேசிய கட்சி மும்முரம் தேர்தலுக்கான தயார்படுத்தலில் ஜனாதிபதி பாதுகாப்பு ஏற்பாட்டில் தமிழ் போலீசார் புறக்கணிப்பு என்கின்ற செய்தி பிரசுரமாயிருக்கிறது. அனாமாதிய குழு எதிர்ப்பு போராட்டத்தில் என்கின்ற செய்தி பிரசுரமாயிருக்கின்றது. பாடசாலைகள் கல்வி செயற்பாடுகளில் ராணுவ தலையீட்டை நிறுத்த வேண்டும், இலங்கை ஆசிரியர் சங்க பொதுச் செயலாளர் வலியுறுத்து. அடுத்து தீவிர கண்காணிப்பின் கீழ் முள்ளிவாய்க்கால் மக்கள். அனைத்து செய்திகளையும் பார்த்தீர்களா, வடபுலத்தை சார்ந்த மக்களுக்கு ஏற்படக்கூடிய அசம்பாவிதங்கள் அசாதாரணங்கள் முழுமையான தலைப்புகளாக வந்து கொண்டிருக்கின்றன. ஆகவே வடபுலத்திலிருந்து வரும் அனைத்து பத்திரிகைகளையும் பார்த்தீர்களாக இருந்தால் அனைத்தும் ஒரு அசாதாரண சூழலிலே மக்கள் இருப்பதை போன்ற ஒரு தலைப்பாகத்தான் இருக்கிறது. ஜனாதிபதியின் வருகையை கூட்டமைப்பு புறக்கணிக்கும். வடக்கு அமைச்சரவை கூட்டத்தில் இன்று உத்தியோகபூர்வ முடிவு, நம்பகரமான தகவல் கசிந்தது. ஆசிரியர் தினமான நேற்று பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து ஆசிரியர்கள் அதிபர்களால் யாழ் மத்திய பஸ் நிலையத்தின் முன்பாக ஆர்ப்பாட்டம் ஒன்று நேற்று நடாத்தப்பட்டிருக்கின்றது. நீரை பரிசோதிப்பதற்கு வடக்கில் ஆய்வு மையம் முதன்முறையாக வடமாட்சியில். ஒரே ஒரு நல்ல செய்தியாக இருக்கின்றது செய்தி. கிளிநொச்சியில் மேலும் ஒரு ரயில் தரிப்பிடம், இரண்டாவது நல்ல செய்தி. அடுத்து சர்வதேசத்தை ஜனாதிபதி விமர்சிப்பது வெட்கக்கேடு, தமிழ் கூட்டமைப்பு வடக்கு சிவில் சமூகம் விமர்சிப்பு என்கின்ற செய்தி பிரசுரமாயிருக்கிறது உதயன் பத்திரிகையிலே. நிறைவாக இன்றைய தினம் நாங்கள் சுடரொளி பத்திரிகையின் மூலமாக வெளியாகின்ற மாத இதழ் ஒன்று பற்றி ஒரு செய்தியை நாங்கள் கொடுக்க வேண்டும். ஒளியரசி. காரணம், இந்த ஒளியரசியினுடைய இந்த மாதத்துக்கான அந்த முகப்பு நமது சக்தி ஜூனியர் சூப்பர் ஸ்டாராக தெரிவு செய்யப்பட்ட வைஷாலியினுடைய புகைப்படம் தாங்கியதாக இருக்கின்றது. ஆகவே ஊடகங்கள் குறிப்பாக இலங்கை திறமைகளுக்கு கொடுக்கக்கூடிய முன்னுரிமை அது சக்திதான் பல தடவைகள் பறைசாற்றியிருந்தது. அதே போன்று பல ஊடகங்கள் அதற்கு கைகோப்பதற்கு நாங்கள் நிச்சயமாக வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றோம். இதே போன்று பல எமது இலங்கை கலைஞர்களுக்கு வாய்ப்புகள் தேவை என்று கூறி நன்றி ஜெகநாத். நன்றி கஜிமோகன். தொடர்ந்து நாங்கள் குட் மார்னிங் ஸ்ரீலங்கா அணிந்திருப்போம் என்று கூறி விடைபெற்று செல்கிறேன். நன்றி, வணக்கம்.